ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதில் 1 to 7 வரை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். யாழையும் வாசித்து முடிச்சிருங்க. கடகடா. ஆ ஆ ஆ ஆ ஆ மகா செழிப்பான மேட்டிலே உண்டு. அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை கனிகளை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்து எருசலேமின் தந்தது என்ன? அப்படிதானே தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் உங்களுக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த காரியத்தை இனி நான் உங்களுக்கு செய்யணும். வாசி. அதற்கு இனி செய்ய ஆண்டவரே ஆலோசிக்கிறார். நம்ம சபையை குறித்து ஆண்டவர் ஆலோசிக்கிறார். இந்த சபைக்கு இனி நான் என்ன செய்யலாம்? ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை மேட்டில், அதாவது மகிமையான இடத்துல உண்டு பண்ணினார். அந்த திராட்சை தோட்டத்தில் நல்ல கனி தரும்னு அவர் ஆசைப்பட்டார். பட்டு அவர் காத்திருந்தார். அது கசப்பான கெட்ட கனியை கொடுத்தது. இந்த தோட்டத்துக்கு இனி நல்ல கனி கொடுக்க இனி எனக்கு என்ன செய்ய முடியும்னு அவரே புலம்பிக் கொண்டிருக்கிறார். எத்தனாவது வசனம் முறை வாசித்தா? 5 வாசி. 4 பாதியிலேண்டு வாசி. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு, அதாவது காத்திருந்து அவர் வேதனைப்பட்டு நல்ல கனி கொடுக்காம அவன் மனசுக்கு வந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு கெட்ட கனியை கொடுத்து அவர் வேதனையோடு இனி என்ன செய்ய முடியும்னு ஆலோசித்து பார்த்து இனி என்ன கொடுக்க முடியும்னு பார்த்து இனி இந்த தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை என்று சிந்தித்து யோசித்து வாசி செய்வதை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடப்பை தகர்ப்பேன். அது மிதி உண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அது கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் சேனைகளின் கர்த்தர். கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமாமே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார். இதோ முறை பாடு. ஆமென். ஹல்லேலூயா. முத வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கு ஏற்ற ஒரு வசனம்னா ஒரு வசனத்தோடு முடிச்சான. நேசரை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மலா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா யூதாவினுடைய நீதி உள்ளதும் கனி உள்ளதுமான தேசம் ஆக்குவதற்காக
தேவன் நம்மால் இயன்ற எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதே இந்த பாட்டு. தான் விரும்புகிற மாற்றத்தை, மனுஷன் விரும்புகிற மாற்றத்தை அல்ல, கர்த்தர் விரும்புகிற மாற்றத்தை அவர்கள் அடையாத போது, நம்ம இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தன்னிச்சையாக யோசித்து நம்ம சுய புத்தியில் நம்ம ஒரு மாற்றத்தை வச்சிருப்போம். அந்த மாற்றம் அல்ல, கர்த்தர் தான் விரும்புகிற மாற்றத்தை அவர்கள் அடையாத போது தனது திராட்சை தோட்டத்தை அழிப்பதற்கு திட்டம் போடுகிறார். ஆமே. திராட்சை தோட்டத்தில் இருக்கிற நாற்றுகளை, அந்த ஜனங்களை, யூதா ஜனங்களை அழிப்பதற்கு திட்டம் போடுகிறார். அவர் பாடி புலம்புகிறார். ஆமென். பாடி இந்த 7 வசனத்திலையும் பாடி புலம்புகிறார். இந்த பாட்டு புலம்பும் போது, புலம்பலுக்கேற்ற வசனங்களை தரும்போது, உன்னை குறித்து கர்த்தர் வேதனைப்படுகிற புலம்புகிறாரா என்பதை இன்று அறிந்து அந்த புலம்பலாயிருக்கிற குழப்பத்தை இன்னைக்கு நீங்க இருக்கிய இடத்துல வச்சுட்டு வீட்டுக்கு போங்க. உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. அவ்வளவுதான். இல்ல அந்த அந்த புலம்புல நீங்க திரும்ப கொண்டு போனா சந்ததி சபிக்கப்படும். ஆமே. ஹalleluya. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்பொழுதும் நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்புள்ள மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆமென். திராட்சை தோட்டம் என்றால், நான் இதே வசனத்தை இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு செய்தியை தந்திருக்கிறேன். 2 நாள் 3 செய்தியை, இதே இதில் 3 செய்தி தந்திருக்கிறேன். பட் கர்த்தர் இன்று நமக்கு தருகிற வெளிப்பாட்டின் பிரகாரம் இதை உங்களுக்கு சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வாசித்திருக்கலாம், வசனத்தை கேட்டிருக்கலாம், பல செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் நம்ம சபையை குறித்து, நம்ம தேசத்தை குறித்து அவர் புலம்புகிறதை புலம்பலாக உங்களுக்கு சொல்லித்தர கடமைப்பட்டவனாக உங்கள் முன்னே நிற்கிறேன். இந்த செய்தியை கேட்க ஆயத்தமாக இருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஹalleluya, ஹalleluya. அவருக்கு மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. நல்ல மேடுனா நல்ல மகிமையான, அவருடைய மகிமை பொருந்தின மகத்துவம் நிறைந்த ஒரு இடத்துல அவருக்கு ஒரு நல்ல திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் எங்க அமைச்சு கொள்வாங்க? பள்ளத்தாக்கில் அல்ல, மேட்டில் தான். ஆமே. இந்த செடியில தண்ணி தேங்கி நின்றுட்டா செடி செத்து போயிடும். அது பாஞ்சு ஓடணும். ஆமே. ஆனால் தண்ணி வேணும்னு செய்யணும். ஆமே. தண்ணி இல்லாமலும் அது செத்து போகும். தண்ணி பாய்ச்சி ஓடவும் வேணும். ஆமே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது அப்போதான் திராட்சை தோட்டம். நீங்கள் பெங்களூர் போகிற வழியில் திண்டுக்கல்ல அங்கே இங்கே பாருங்கள், மேட்டான இடமா இருக்கும். அப்போது அங்கே கிட்ட போனால் சமமாக இருக்கும். அந்த தண்ணி ஓடுவதற்கான பள்ளம் பக்கத்தில் இருக்கும். ஆமே. ஹalleluya. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தண்ணி இல்லாமலும் செடி செத்து போயிடும், கூடுதல் கெட்டு நின்னாலும் செத்து போயிடும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படமா இருந்தாலும் நம்முடைய ஆவி செத்து போயிடும். அந்த ஆவி நமக்குள்ள தங்கி மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாவிட்டாலும் ஆவி செத்து போயிடும். யாருக்கெல்லாம் விளங்குது? யாருக்கெல்லாம் புரியுது? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது கிரியை இல்லாத வாழ்க்கை, அது செத்ததுக்கு சமம். ஆமே. கிரியை இல்லாத ஊழியம், கிரியை இல்லாத விசுவாசம், அது செத்தது என்று வேதம் சொல்லியிருக்கு. ஆமே. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாம், அது நமக்குள்ள பெறாம இருந்தாலும் நம்முடைய ஆவி செத்து போயிரும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற தேவ சந்ததிகளை அவர் இதயத்திலிருந்து வாந்தி எடுத்து போடுவார். அது செத்து போயிடும் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்ததில்லை. அழகா சொல்லி வெளிப்படுத்த இல்லையா? மல்கியால் எங்கேயோ சொல்லி இருக்கு, சகாரியால் நினைக்க சொல்லி இருக்கு, வாந்தி எடுத்து போடுவார், செத்து போயிடும். பட்டு அந்த ஆவி, அந்த தண்ணி இந்த
இந்த நாற்றாகிய நமக்குள்ளே தங்கி இருந்து அது மற்றவர்களுக்கு பாய்ந்து போகாவிட்டால், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகாவிட்டால், இந்த நாற்று பட்டு போகிறது போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும். மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாத பரிசுத்தாவியை பெற்ற நீ இருக்கிறதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான். ஆமே. நான் சரீர சாக சொல்லலை, அந்த சாவை நீங்கள் எடுத்துடப்படாது. இன்னத்த செய்தியில் ஆத்தும சாவை தான் சொல்லிட்டு வரேன். அதான் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறது, அதாவது பரிசுத்தாவியை பெற்று ஜீவனோடு இருக்கிறத விட பரிசுத்தாவி செத்து போகிறது உங்களுக்கு நலம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்படி ஆண்டவராகிய தேவன் மேட்டான இடத்துல மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக ஆண்டவருடைய மழையை உட்கொள்ளக்கூடிய விதத்தில் அடிக்கடி மழையை கொடுத்து, அடிக்கடி அந்த மேட்டை நனைத்து, அவருடைய மகிமையினால் நிறைத்து, அப்படியே வளர விட்டு அதற்கு என்னெல்லாம் செய்தார்னு தெரியுமா? 2வது சங்கீதம் 80வது அதிகாரம் 8லிருந்து 11 வரை ஒவ்வொரு வசனமாக வாசிக்கணும். சங்கீதம் 80 8லிருந்து 11 வரை. நீர் எகிப்திலிருந்து, பாருங்க நல்லா புரிங்க, இது உண்மையான திராட்சை தோட்டத்தை பற்றி பேசல. திராட்சை தோட்டத்தை எப்படி பரிதலிச்சு எடுக்கிறார்களோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை பரிதலிச்சு எடுத்தேன் என்று சொல்வதற்காக தான் கர்த்தர் அந்த பாட்டை பாடியிருக்கிறார் இந்த ஏசாயாவில். ஆமென். எகிப்திலிருந்து வாசி. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுரு மரங்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாக, தன் கிளைகளை நதிமட்டமாகவும் பரவிவிட்டது. யாருக்கெல்லாம் புரியுது? எகிப்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் அடிமைதனத்தில் வீற்றிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து, அதுதான் நல்ல ஒரு நாட்டை எகிப்திலிருந்து பிடுங்கி கொண்டு வந்தாராம். கொண்டு பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்துக்குள்ள நட்டார். இன்னைக்கு சபையும் அதுதான். எகிப்தின் அடிமைதனத்தை போல குட்டி வெறி பாவ வாழ்க்கையில் சாகுண்டு போகிற நிலையில், ஐயோ இனி எங்களுக்கு வாழ முடியுமோ என்கிற சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பார்த்து கூக்குரல் இட்டது போல கூக்குரல் இட்டு கொண்டிருந்த ஒன்னையும் என்னையும் கர்த்தருடைய தோட்டத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் அவ்வண்ணமாக அவர் கூட்டி கொண்டு சேர்த்து, அது கானான் தேசத்தில் நட்டு, அது படர்ந்து, அது கனி கொடுக்கிற விதமாய் நல்ல செழிப்பாய் தேசம் பூராய் படர்ந்தது. ஆமென். இப்ப யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப ஆண்டவர் தோட்டத்தை பற்றி புலம்பினாரா? அவருடைய பிள்ளைகளை பற்றி புலம்பினாரா? சத்தமா? இன்னைக்கு இந்த தேசத்தை பற்றி புலம்புறாரா? இந்த தோட்டமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுமாகிய துதிக்கிற பிள்ளையாகிய உன்னை பற்றி புலம்புகிறாரா? அவர் வேதனையோடு புலம்புகிறார். வேதனையின் விளிம்பில் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் ஜபங்கள் அப்படி இருக்கிறது, உங்கள் ஆராதனைகள் அப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு செய்கிற அர்ப்பணங்கள் அப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு செய்கிற உடன்படிக்கைகள் அப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு உறவாடுகிற உறவாடு அப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு நடக்கிற நடை அப்படி இருக்கிறது. அதனால் தான் நாம் மேட்டிலே நல்ல மகிமையான ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி, அது பாவத்தின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, சாவதற்கு ஏதுவாக இருந்த, ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த, இல்ல தூக்கு கயிறில் இருந்த, இல்ல மண்ணெண்ணையில் இருந்த, இல்ல தற்கொலைக்கு ஏதுவான காரியத்தில் இருந்த, இப்படி பல சூழ்நிலையில் இருந்த உங்களை மீட்டு கொண்டு வந்து சபையிலே நட்டு ஆசீர்வாதத்தின் மகிமையை பெற்று, ஆமென், செழிப்பை பெற்று, இல்ல ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று ஒரு சமாதானத்தை பெற்ற நீ, ஆண்டவர் உன்னை சீர்கெடுத்து போடும்படியாக நீ செழிப்பு ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய துதி ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நுகர்ந்தெடுக்கும்படியாக இல்லை, உன்னுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, உன்னுடைய ஒழுக்கம்
ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, உன்னுடைய பரிசுத்தம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஒழுக்கமும் பரிசுத்தமும் ஆண்டவருடைய கீழ்ப்படிதல் உள்ளபடி இருக்க ஆண்டவருடைய இரத்தத்தினால் இருதயங்கள் தளிக்கப்படவும் இல்லை, சுத்த ஜலத்தினால் நீ கழுவப்படவும் இல்லை. எபிரேயர் எடுங்க பார்ப்போம். எபிரேயர் 10வது அதிகாரமா நேற்று வாசித்தோம். 10:22 வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க, ஆண்டவருடைய இரத்தம் தளிக்கப்பட்ட நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக பரிசுத்தம் பெறுவதற்காக சுத்த ஜலத்தால் தளிக்கப்பட்ட ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போகும்போது அதாவது தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ள, அதாவது ஆண்டவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு இருதய சுத்தத்தோடு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சரீர சுத்தம். இந்த ரெண்டு சுத்தம் இல்லாமல் ஆண்டவரை காணவோ கேட்கவோ பரிசுத்த ஆவியின் மகிமையினால் வெளிப்பாட பெறவோ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 80:8-11 வரை இந்த 1வது வசனம் யாருக்கெல்லாம் புரிஞ்சு? எகிப்திலிருந்து ஒரு நாட்டை கொண்டு வந்து பாலும் தேனும் ஊறிய தேசத்தில் நட்டாரு. அது படர்ந்து, அது செடியாகி, அது கொடியாகி நல்ல நல்ல விஸ்தாரமா ஆச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 2-3. நிறைய வசனம் உண்டு, நல்லா நோட் பண்ணிடுங்க. ஏசாயா 27:2-3. அங்கேயும் ஒரு தோட்டத்தை பற்றி தான் சொல்லி இருக்குன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வாசி. அக்காலத்திலே நல்ல அக்காலத்திலே, இது கலிகாலம், இது நாசமடைஞ்சு போகிற காலம், இது கடைசி காலம், அன்பு தணிஞ்சு போகிற காலம், வம்பு உண்டாகிற காலம், ஒருவருக்கொருவர் அன்பில்லாத காலம், தாய் பிள்ளைகளுக்கு அன்பில்லை, பிள்ளைகளுக்கும் தாயும் அப்பனுக்கும் அன்பில்லை, மனைவிக்கும் புருஷனுக்கும் அன்பில்லை, அந்த குடும்பத்தில் அன்பு தணிஞ்சு போகிற காலம், இது கதிகாலம். இப்போ சொல்லப்படுகிறது அக்காலத்திலே, வாசி, நல்ல திராட்சை ரசத்தை தரும். நல்ல பாருங்க, அக்காலத்திலே ஒரு 15, 20, 25 வருஷத்துக்கு முன்னால எனக்கு தெரியும். 25 ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன எனக்கு ஒரு 15 வயசு 20 வயசு இருக்கிற அந்த மேனியில் இப்போ 60, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால இந்த கன்னியாகுமரியில் மட்டும் 7 ஆவிக்குரிய திருச்சபைகள் உண்டு. ஆமே. இன்னைக்கு 7 ஆவிக்குரிய மனவாட்டி திருச்சபைகளும் அநியாயமும் அக்கிரமும் நிறைந்ததாய் மாறிப்போச்சு. இக்காலத்தில் சொல்லல, அக்காலத்தில் இந்த ஆதி 7 திருச்சபைகளும் பரிசுத்தவான்களுக்கு இவர்கள் ஊழியம் செய்து, பரிசுத்தவான்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து, பரிசுத்தவான்களுடைய பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பயபக்தியோடு வாழ்ந்த காலம் அக்காலம். அதுதான் அக்காலத்திலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, அது நல்ல கனிகளை கொடுத்து வந்தது. ஆமென். நல்ல கனிகளை கொடுத்து வந்தது. ஒரு விஷயம் கூட வாசி, நல்ல புரியும். நான் சொல்றது ஞானம் உள்ளவர்கள் மட்டும் இல்லை, பாமர மக்களுக்கும் புரியும்படி சொல்றேன். ஆமென். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும், நல்ல புரிஞ்ச திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்த்து ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். 2 வசனம் முடிஞ்சில்ல? நல்லா புரிஞ்சதவங்களுக்கு, ஆதி காலத்தில் இருந்த பெந்தேகோஸ் சபைகளில் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சபை தான் இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கிறது. ஆமென். ஒவ்வொரு டினாமினேஷனையும் நான் பேர் குறித்து சொல்லல. 7 திருச்சபை ஆதி சபையாய் தோன்றின திருச்சபைகள் இன்று 7 சபைகளும் விழுந்து போய் கிடக்கிறது. ஹல்லேலூயா. அது படர்ந்தது, அது கொடியாய் மலர்ந்தது, அது தேசமெங்கும் பறந்தது. ஆனால் இப்ப
அந்த 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 நல்ல கனி கொடுத்து வந்த இந்த தோட்டங்கள் கெட்ட கனியை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போலதான் இந்த ஏசாயா 5வது அதிகாரத்தில் நம்ம சபையை குறித்து, நம்ம சபையை போல இன்று தேசத்தில் இருக்கிற அநேக பெந்தேகோஸ்து சபைகளை குறித்து கர்த்தர் புலம்பி தீர்த்த பாட்டு தான் எந்த பாட்டு? ஏசாயா 5வது அதிகாரம் 1-7 வரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஏசாயா 5:1 யாருக்கெல்லாம் புரிஞ்சு? அவர் திராட்சை தோட்டத்தை பற்றி சொன்னது திராட்சை தோட்டத்தை அல்ல, ஒன்னு உன் சந்ததிய, உன் திருச்சபைய. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அந்த கனி கொடுக்கிற காலத்தில் இருந்த அந்த ஆதி பெந்தேகோஸ்தே மணவாட்டி சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளியில் நடந்து தெரிஞ்சா இயேசுக பிள்ளை என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிள்ளையாம் சொன்னது போல வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். சங்கீதம் 80:8-11 வரை அவர் தந்த வசனம், அதாவது எகிப்திலிருந்து கொண்டு வந்தது போல பாலும் பால்கடிப்பும் வேதனையுமான இடத்திலே, சாபத்துக்குள்ளே, ஆஸ்பத்திரியிலே, மரணத்துக்குள்ளே, தற்கொலைக்குள்ளே, ஏதோ ஒரு பாடுக்குள்ளே இருந்த உங்களை மேட்டான ஒரு திராட்சை தோட்டத்தில் கொண்டு நல்ல கனிதரும் என்று நட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்காலத்திலே நல்ல கனிகளை தந்தது போல, நல்ல ரசங்களை தந்தது போல தரும் என்று நினைத்துதான் இந்த புதுஜீவன் சபையை கர்த்தர் இந்த பூங்கோட்டில் ஸ்தாபகம் பண்ணி அவர் 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 நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதில் என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? இதில் நாட்டப்பட்ட நாட்டாகிய நீ உன்னுடைய சுயபலத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சுய சிந்தனையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆண்டுடைய வசனத்தை புறந்தள்ளுகிறாய். நீ அவருடைய அபிஷேகத்தை குடிக்கிற, அபிஷேகத்தை பருகிற உன் கால் குழம்புகளினால் அந்த நீரூற்றண்டையை குழப்பிக் கொண்டு மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டிருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கர்த்தர் புலம்புகிற புலம்பலை வேதனையோடு புலம்புகிறார். அந்த புலம்பலை இறக்கி வச்சுட்டு போனார். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததியிலே மலடி இருப்பதில்லை, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று 1ஆம் தேதி அதிகாலையிலே கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இல்லாவிட்டால் உங்களை அடைத்து வைத்திருக்கிற வேலையை தகர்த்து போட வருவோம். கீழே ஒவ்வொன்றா வரும்போது நமக்கு புரியும். இப்பொழுது நாற்றை நட்டிருக்கிறார், உங்களை அழைத்து கொண்டு வைத்திருக்கிறார், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். 2வது வசனத்தை வாசி. ஏசாயா 5:2. அவர் அதை வேலி எப்படி கொண்டு நாட்டினது மட்டுமல்ல, அவர் அதை வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு, ஐயோ இந்த 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 செடிகளை, இந்த கொடிகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கோபுரம், ஒரு ஆலயத்தை கட்டி அதுல நல்ல நல்ல ரசத்தை புளிஞ்சி எடுக்கக்கூடிய ஆலயத்தை உண்டு பண்ணி, அதாவது ராபோஜன பந்தி என்கிற அந்த பகுதியை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். 2வது வசனம் மட்டும் தானே. அதுவோ சிந்திச்சு பாருங்க. ஆண்டவராகிய தெய்வம் பாவம் பால் கடிஞ்ச வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த, ஏதோ நரகத்துக்கு போகிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அநியாயத்தை செய்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த, அக்கிரமத்தை செய்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, துன்மார்க்க தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில இருந்து, குடிவரி களியாட்டத்தில் இருந்து, சரீர வியாதியில இருந்து, ஆஸ்பத்திரியில இருந்து, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் எனக்கு பேர் சொல்ல தெரியும், பிறகு எங்களை குறித்து தான் சொல்லுவாருன்னு சொல்லிடப்படாது. ஆமென். ஆண்டவர் நம்ம சபையை குறித்து புலம்பின பாட்டு. ஹல்லேலூயா.
ஹalleluya. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் என்னை பிடுங்கி ஒவ்வொரு நாட்டாய் மேட்டான ஒரு திராட்சை தோட்டத்தை, ஒரு சர்ச்சை, ஒரு ஆலயத்தை, ஒரு ஜெப வீட்டை தந்து அதில் நாட்டி வச்சு, அந்த நாட்டி வச்சு சுத்திலும் வசனத்தினால் வேலி அடைத்தார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. என்னத்தினால் வேலி அடைத்தாரா? வசனத்தினால் வேலி அடைத்தார். ஆமென் சொல்லலாமே, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு பாட்டு கூட இருக்குது, என்னத்தினால? அவர் வசனத்தினால் வேலி அடைப்பேன் என்கிற ஒரு பாட்டு. 2 கரங்களையும் வானத்துக்கு நேர திருப்புங்களா இருந்த வண்ணமாகவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. சொல்லு, கரை தீரை அற்ற பரிசுத்தரோடு, கரை தீரை அற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதினில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதினில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால், ஆமென், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹalleluya, ஹalleluya. அப்ப இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட போராது, வசனத்தினால காக்கப்பட வேண்டும். யார் ஒருவன் யார் ஒருத்தி வசனத்தினால் தங்களுடைய ஆத்மாவை, ஆவியை, தன் இருதயத்தை காத்துக்கொள்ளலையோ அவன் செத்தான். இன்னும் சொல்றேன், செத்தான்னா சரீர சாவ சொல்லல, ஆவியில செத்தான் அர்த்தம். ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரியாதவர் இருப்பீர்களானா ஒரு அல்லேலூயா சொல்லாதிருப்போமே. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அவர் அதை வேலி அடைத்து, அப்ப ஆண்டவர் அதை வேலி அடைத்துனா வசனத்தினால் ஒன்னை அடைத்து அதில் உள்ள கற்களை புறக்கி போட்டு, கற்கள்னா ஒன்னிடம் இருக்கிற துன்மார்க்க தனத்தை, ஒன்னிடம் இருக்கிற அயோக்கிய தனத்தை, ஒன்னிடம் இருக்கிற சுய புத்தியை, ஒன்னிடத்தில் இருக்கிற சுய நீதியை, ஒன்னிடத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா சுபாவத்தையும் ஒவ்வொன்றா பறக்கி வெளியில வச்சார். ஆமென். வச்சாம இருந்தா தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல நீயும் நானும் வந்து சேர முடியாது. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல செடிகளை நட்டார். ஆமென், ஹalleluya. உன்னுடைய இருதயத்தில் நீ செய்து கொண்டிருக்கிற மதுபான கிறுக்கு, ஆமென், எத்தனைதான் வயசானாலும், எத்தனைதான் ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போய் எத்தனைதான் செய்தி கேட்டாலும் போதை வஸ்துகளை அதை குடிக்கிறதும் பைக்கிறதுமான கிறுக்குத்தனம் இல்லாமல் இன்று கிறிஸ்தவர்கள் வாழ முடியல, வாழ முடியல. சிந்தித்து பாருங்கள், மனைவி அடிக்காத கிறிஸ்தவனாய் வாழ முடியல, புருஷனை திட்டாத கிறிஸ்தவனாய் வாழ முடியல. பைத்தியகார கிறிஸ்தவர்கள் கூட்டமாக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே இன்று பைத்தியகார கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அக்காலத்திலே நல்ல கனி தருகிற நல்ல ருசியான திராட்சரசத்தை கொடுத்த அந்த ஆதி திருச்சபையில் இருந்த சந்ததிகளும் அதனுடைய பிரிவுகளும் இன்று தொடங்கப்படுகிற தேவனுடைய சபையில் இருக்கிற தேவ
ஜனங்களும் இன்று கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் வேதனையோடு இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதுக்குள்ளே நற்குல செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணினார், பலிபீடத்தை உண்டு பண்ணி அதில் உட்கார்ந்து கர்த்தர் ஒன்னையும் என்னையும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஒரு 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 தோட்டத்தை உண்டு பண்ணி அதுக்கு வசனத்தினால் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொல்லாத சுபாவங்களை எல்லாம் மாற்றி உங்களை அழைத்து கொண்டு சபையில் நாட்டி வச்சிருக்கு. ஆமென். நாட்டி வச்சு உங்க மேல நம்பிக்கை, பாருங்க, நம்ம திருச்சபைக்கு மேல நம்பிக்கை கொண்டு ஒரு கோபுரத்தை, ஒரு பலிபீடத்தை கட்டி தந்திருக்கிறார். அது மட்டுமில்ல, ஆண்டவருடைய ராபோஜன பந்தியையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். ஆலயம் உண்டு, இரத்தத்தை தருகிற ஆலயம். ஆமென். தேவனுடைய இரத்தத்தை பருகுகிற இந்த ராபோஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நற்குல செடி என்று கருதி அந்த தோட்டத்தில் அந்த நாட்டை நடுவதற்கு தடையாயிருந்த எல்லா கற்களையும் புரக்கி போட்டு வசனத்தினால் காத்து அவர் உட்காரும்படி ஒரு பலிபீடத்தையும் தந்து அவருடைய ராபோஜன பந்தியை புசிக்கும்படியான நல்ல ரசத்தையும் உண்டாக்கக்கூடிய ஆலயம் தந்திருக்கிறார். ஆமென். யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம். வேகமாக. நீர் அவர்களை கொண்டு போய் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணும்படி உயர்ந்த ஸ்தானமாகிய நியமித்த ஸ்தானமாகிய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் உங்களை நாட்டி இருக்கா, நாட்ட இல்லையா? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9, 10 2 வசனங்களையும் வாசி. அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே செத்து போவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் கொடுத்து. ஹல்லேலூயா. முடிஞ்சுதா? என்ன இருக்கா? முடிஞ்சு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஒரு கவுடி எத்தனை வசனம் இருக்கு அதுல? 2. முதல் வசனத்தை வாசி. பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவி போவார்கள், தன்னுடைய சுய நீதியினால், சுய சிந்தனையினால், சுய யோசனையினால், சுய பலத்தினால், சுய அதிகாரத்தினால், சுய பணத்தினால், சுய யோசனையினால் ஒருவனும் பலன் அடைந்து போவதில்லை. வாசி அடுத்த வசனம். இயேசுவோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் மட்டும் நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ஊழியக்காரனுக்கு பலன் கொடுத்து தான் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனுடைய கொம்பை உயர பண்ணுவாரே தவிர ஒருபோதும் ஊழியக்காரனுடைய பாதத்தை இடரடைய விடமாட்டார். நீ உன்னுடைய சுயபலத்தினால், சுய சிந்தனையினால், சுய யோசனையினால், நான் என்ற ஆங்காரத்தினால், பணத்தின் பலத்தினால், இல்லை சரீர பலத்தினால் என்னை ஆண்டு கொள்ள முடியும், நான் நடந்து கொள்ள முடியும் என்று நீ சொல்லுகிறபடியினால் நீ இருளிலே மௌனமாவா என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல வாக்கு.
ஆமென். அப்ப இருளிலே மௌனமாகி போகாமல் இருக்க வேண்டுமானால் நற்குல செடியாய் இருக்க மட்டும் போராது, அது நல்ல கனியை கொடுத்ததா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 31:5. சீக்கிரம். அப்படி பாருங்க, ஆண்டவருடைய நற்குல செடியா இருந்தா போராது, ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையா இருந்து ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுடைய பங்கிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய பரிசுத்தவான்களோடு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பறந்து பட்சிக்கிற பறவை போல பாதுகாப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா. பறந்து பட்சிக்கிற பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரையை தேடி பறந்து கொண்டிருக்கிற பறவையை பறந்து போய் பட்சிக்கிற பறவையை போல உன்னை பாதுகாப்பதற்காக உனக்கு விரோதமாக வருகிற அத்தனை பட்சிகளையும் அத்தனை உபத்திரவத்தையும் அத்தனை இடர்களையும் அகற்றி போட்டு உனக்கு மறைமுக மன்னாவை பரத்திலிருந்து ஈவாக உனக்கு தந்து உன்னை போஷித்து நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். ஒரு விசை கூட வாசி. பட்சிகளைப் போல தேவ சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். நற்குல செடியாக இருந்தால் மட்டும் போராது, நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருந்து நான் என்கிற ஆங்காரம் இல்லாமல் சுயபலம் இல்லாமல் ஆண்டவரே தஞ்சம் என்று ஆண்டவரே இரக்கம் என்று துன்பத்திலும் பாடிலும் வறுமையிலும் உபத்திரவத்திலும் நிந்தையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பறந்து பட்சிக்கிற பறவை போல அவர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 21:19. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டார். பாருங்க, இதுதான் திராட்சை செடி. நல்ல படருது, அதுக்கு நல்ல இலை இருக்குது, நல்ல கொம்பு இருக்கு, கிளை இருக்கு, எல்லாம் இருக்குது. எல்லா பட்சிகளும் வந்து தங்குது, எல்லாம் இருக்கு. ஆனா கனி இல்லை. ஆமென். வாசி. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கர்த்தர் கண்டார். அது இடத்துக்கு போய் நல்ல கனி கிடைக்கும் என்று அந்த அத்திமரத்தை அண்ணாந்து பார்த்தா, அந்த அத்திமரம் சுயநீதி உள்ள அத்திமரம், சுயநலமுள்ள அத்திமரம், நல்ல கனி கொடுக்காத ஆண்டவருக்கு தாகத்தை தீர்ப்பதற்கான நல்ல கனி ரசத்தை கொடுக்க முடியாத அளவில் நின்ன அத்திமரம். ஒரு அத்திமரத்தை கண்டார். அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளே அன்றி ஆசீர்வாதமே அன்று, நல்ல செழிப்பை அன்று, எல்லா சுயநீதி அன்று வேறு ஒன்றையும் காணாதது நிமித்தம் இனி ஒரு காலம் கனி உண்டாகாதுன்னு சொன்னார். சபிச்ச ஒன்றும் செய்யல. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க சபிச்சாருன்னு. இல்லை, கனி உண்டாகாது, அவ்வளோதான். நீ இதுவரை கனி கொடுக்கல, இனி உண்டாகாது. ஆமென், ஆமென். இல்லை, ஒரு கனியாவது கொடுத்திருந்தா 2 கனியாவது கர்த்தர் திரும்ப தருவார். இல்லை 5 கனி கொடுத்தா ஒன்றும் இல்லாதவன்ட இருக்கிறதையும் பிடிங்க என்ன செய்வார், கொடுத்துருவான். ஆமே. அவர் சொன்னார் அந்த மரத்தை பார்த்து, இனி நீ கனி கொடுக்க மாட்டா. ஆமே. அது தன்னைத்தானே தற்கொலை பண்ணிட்டு. யாருக்கு விளங்குது? யாருக்கு புரியுது? அந்த செடி நல்ல படர்ந்து நல்ல செழிப்பாக இருக்குது. ஆண்டவர் போய் பார்த்தார். நான் நட்டேன், நான் தண்ணி பாய்ச்சினேன், நான் வளர்த்த போட்டேன், இது இவ்வளோ தூரம் வளர்ந்தது, இத்தனை வருஷமாக கனி கொடுக்கல, ஒரு ஆத்மாவை கூட தரல, இந்த கனி கொடுக்காததுனால இனி நீ கனி கொடுக்க மாட்டா என்று ஆண்டவர் அதை கடிந்து கொண்டு எச்சரித்தார். இனி நான் கனி கொடுக்காத வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு அது தற்கொலை பண்ணி கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரிங்கிறத மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 21:19 ஒருக்க வாசித்து முடி. அத்திமரத்தை கண்டு அது இடத்துக்கு போய் இலைகளை அன்றி வேறொன்றும் காணாமல் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாவாது என்று சொன்னார் என்றார்.
பட்டு போயிடுச்சு, தற்கொலை பண்ணிச்சு. ஆண்டவர் சபிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ செத்து போவா அப்படி போய் ஒரு வார்த்தை சொல்லலை. இனி வரைக்கும் நீ கனி கொடுக்காத இருந்ததுனால இனி நீ கனி கொடுக்க மாட்ட, அவ்வளோதான். ஆமே. அதுக்கு தாங்க முடியாமல் ஆண்டவர் இப்படி சொல்லி போட்டாரு, ஆண்டவர் இப்படி பேசி போட்டாரு, இனி நான் கனி கொடுக்காம இருந்தா எப்படி? இத்தனை வருஷமும் கர்த்தர் பார்த்தார், இத்தனை வருஷமும் உன்னை எதிர்பார்த்தார், இத்தனை வருஷமும் உன்னை தாளாட்டினார், இத்தனை வருஷமும் உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தந்தார், இத்தனை வருஷம் உனக்கு கற்களை பொறுங்கினார், இத்தனை வருஷம் வேலையால காத்து கொண்டார். ஒரு ஆத்துமா ஒரு 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 சத்துரு உன்னை அதாவது கை தொடாதபடிக்கு உன்னை பாதுகாத்து கொண்டார். அதனால தான் அந்த திராட்சை செடியை பார்த்து சொன்னார், இனி நீ கனி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அத்திமரத்தை பார்த்து அதுக்கு வேதனை உண்டாச்சு. அதாவது இயேசு உன்னோடு இருக்க மாட்டார்னு அர்த்தம். அப்போ யாரு கூட இருப்பா? யாரு கூட இருப்பா? இயேசுவோடு இருக்கும்போது யூதாசு வந்து தற்கொலை பண்ணானா? இல்லை. ஆனால் இயேசுவோடு இருந்தால், இயேசுவோடு பேசினா, எப்போ இந்த பணத்துக்கு மேலே 30 வெள்ளிக்காசுக்கு மேலே இந்த மோகம் வந்ததோ, இச்சை வந்ததோ, பேராசை வந்ததோ, அப்போது இயேசு விட்டு வெளியில் போனா. இயேசு விட்டு வெளியில் போனதும் யாரு கூட வந்து சேர்ந்தது சொல்லுங்களா? பிசாசு வந்து சேர்ந்தான். ஆமே. ஆண்டவர் கடைசியா அவனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். கடைசியா துணிக்கையை கையில் கொடுத்துட்டு நீதான்னு சொன்னார். யூதாசிட்ட வந்தோம். யூதாசு கர்த்தரோட இருந்தப்போ அவனுக்கு சாவரம் உள்ள எண்ணமே வரல. அவன்கிட்ட கனியற்று போகுது, அவன்கிட்ட ஆண்டவருக்கு இரக்கம் இல்லாமல் போகுது, ஆண்டவரையே தூசிக்கிற இடத்துல இருக்கிறான், ஆண்டவரையே காட்டி கொடுக்குற இடத்துல இருக்கிறான், ஆண்டவரோடு வழக்காடுகிற இடத்துல இருக்கிறான். ஆமே. ஆண்டவரோடு வழக்காடு, அவனுக்கு சுயநீதி. ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்ம கூட தானே இருக்கிறாரு, நம்ம கூட தானே பேசுறாரு, அவர் என்ன செய்ய முடியும்? பாப்போம். அவரை நடத்துகிற பிதா தான் என்னையை நடத்துகிறார். ஆமே. அவரை நடத்துகிற பிதா தான் என்னையை நடத்துகிறார். ஆமே. என்ன சொல்லிட்டு இருமாப்பா இருந்தான். கடைசியில் இயேசு சொன்னார், இந்த துணிக்கையை கையில் கொடுத்துட்டு நீ தான் செய்ய வேண்டியதை சட்டன் படப்படா செஞ்சிருன்னு சொன்னார். நல்ல அம்மைக்கு மாரில் பால் குடித்த யூதாசா இருந்தால், ஒரு அப்பனுக்கு பிறந்த யூதாசா இருந்தால், 6 அறிவுள்ள யூதாசா இருந்தால், ஞானத்தை பெற்ற யூதாசா இருந்தா, இயேசுடைய வசனத்தை கேட்ட யூதாசா இருந்தா, இயேசுடைய அன்பை கண்ட யூதாசா இருந்தா, இயேசுடைய மகிமை பெற்ற யூதாசா இருந்தா, அப்பளை மனம் கசந்து பேதுரு போல அழுதிருப்பான். அவனுக்கு மீட்பு உண்டாயிருக்கும். ஆமே. அது தான் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் புலம்புகிற இடத்துல உன்னுடைய சுபாவங்கள், உன்னுடைய இருதயங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய அர்ப்பணிப்புகள் இருந்தால் இந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு போ. உன்னுடைய வாழ்க்கை தப்போ, உன் சந்ததிகள் ஆசீர்வாதத்தை காண முடியும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஏசாயா 5வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 5:3. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். ஆண்டவராகிய தேவன் இன்று வேதனைப்படுகிறார். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், யூதா மனுஷரே, துதிக்கிற மனுஷரே, எனக்கும் நான் ஏற்படுத்தின இந்த திராட்சை தோட்டத்துக்கும் உள்ள காரியங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். வாசி இருக்கா கூட. குடிகளே, யூதாவின் மனுஷனே மனுஷியே, துதிக்கிற மனுஷனே மனுஷியே, எனக்கும் இந்த திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். முடிஞ்சதில்ல? ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33, 34. மத்தேயு 21, 33, 34. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதன் சுற்றிலும் வேலி அடைத்தான். அதில் ஒரு ஆலய நாட்டினான், கோபுரத்தையும் கட்டினான். அதை தோட்டக்காரனுக்கு குத்தகையா விட்டான். புரதேசத்திற்கு போயிருந்தான். இது சபையை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதில் நல்ல நல்ல நற்குல செடிகளை நட்டுட்டு பலிபீடத்தை உண்டு பண்ணி ராபோஜன பந்தியம் உண்டு பண்ணி உங்க கையில் தந்தேனே என்ன நல்ல கனிகளை வேண்டுவதற்கு தூதர்களை அனுப்பும்போது தூதர்களை பரிகாசிக்கிற எங்க நல்ல கனி இருக்கு, 1 கூட தேராது, 2 கூட தேராது, 3 கூட தேராது, இவர் இப்ப கனிக்கு சொல்லி விட்டாரு எங்கன்னு கொடுப்பேன்னு அனுப்பி விடுகிற பரிசுத்தவான்களை இல்ல தூதர்களை நிர்விசாரம் பண்ணி கல்லெடுத்து எறிஞ்சு கொன்று அவர்களை பழிதீர்த்து கடைசியில இயேசு வரும்போதும் அந்த ஊழியக்காரங்க அவரை நக்கல் அடிக்கிறது, பரிகாசம் அடிக்கிறது, அவரோடு வழக்காடுகிறது, அவரோடு யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற சூழ்நிலையில் இருக்கிற இன்றைய உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஐயோ. வாசி ஒருக்கா கூட 31 33 வாசி. வேறொரு உவமை காரியத்தை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதிலே ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி, இதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லி தந்தேன், கட்டி அது ஒரு ஊழியக்காரனு கையில் குத்தகையாக கொடுத்தாரு. அவர் புரதேசத்துக்கு போயிருந்தான். அடுத்த வசனம், இது நம்ம சபையை குறித்தும் சொல்லலாம். ஆமே, இப்படி ஒரு சபையை ஏற்படுத்தி ஆத்மாக்களையும் ஏற்படுத்தி நல்ல கனிகளை கொண்டு தரணும்னு சொல்லி நான் சின்ன பாஸ்டர்கிட்ட கையில் கொடுத்துட்டு போறதையும் உதாரணத்துக்கு சொல்லலாம். ஆமே, அவன் மனமந்த வாழ்க்கையில வாழ்ந்து மன விருப்பத்துக்கு வாழ்ந்து மனைவியை செம்மியா நடத்தாம திருச்சபை ஒழுங்குக்கு கிளியரா வராம இருந்து தன்னுடைய குடும்பத்தையும் நாசப்படுத்தி தன்னுடைய திருச்சபையை நாசப்படுத்தினா கர்த்தருடைய எரிச்சல், கர்த்தருடைய இரத்தப்பள்ளி சிரசில இறங்குமா இறங்காதா? இனி 34 வாசி. கனிகாலம் அவருடைய வருகையின் காலம் சமீபித்த போது, அந்த ரகசிய வருகை சமீபித்த போது அந்த கனிகளை வாரிக்கொண்டு வரும்படி வாங்கி கொண்டு வரும்படி ஒருத்தனை கல்லறிஞ்சான், ஒருத்தனை கொன்னான். அடுத்தது அவருக்கு சொந்த மகன் இயேசுவையை விட்டாரு. இயேசுவை இப்போ இவனை கொண்டுட்டா இனி நம்மகிட்ட வந்து கேட்க ஆள் இல்லைன்னு எவ்வளோ துணிச்சல் பாருங்க, எவ்வளோ துணிச்சல். இன்னைக்கு ஆதி சபையா இருந்த 7 சபையிலும் பரிசுத்தவான்கள் எழும்பி ஆண்டுடைய வசனத்தின்படி ஜனங்களை கண்டித்து உணர்த்தி வேறுபட்ட ஒரு அனுபவத்தில் உண்டு பண்ண வச்சு அப்படி நடத்தின சபையை அந்த பரிசுத்தவான்கள் கொடுத்து கொண்டு போன இந்த ஊழியக்காரங்க இந்த சபையை குட்டி செவராக்கி ஒரு கனி கூட தேர விடாம, ஒரு கனி கூட இல்லாம இருந்து அதை பற்றி சொல்லுகிறவர்கள், அதை பற்றி தீர்க்க தரிசனங்களை பேசுகிறவர்களை பரிகாசம் அடித்து நிந்தித்து அவர்கள் வசனத்தினால் அவர்கள் வெட்டி அவர்கள் நிந்திக்கப்படுகிற சூழ்நிலையில இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஆதி திருச்சபை என்கிற 7 திருச்சபையும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீயும் நானும் எங்கே நிற்கிறோம்? உன்னையும் நீ என்னையும் பரிசுத்தமாய் பார்த்து கொள்ளாவிட்டால், உன்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் பாதுகாத்து கொள்ளாவிட்டால், இந்த திராட்சை தோட்டத்தை நாட்டினதோ, இதிலே கல்கரை பொறுக்கினதோ, இதிலே நற்குல செடியை நாட்டினதோ, ஆலையை உண்டு பண்ணினதோ, கோபுரத்தை கட்டினதோ, அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மழையை அடிக்கடி பெய்ய பண்ணதோ, சுத்த வேஸ்ட், அத்தனையும் நாசமா போயிரும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க விளங்குற விதத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இனி ஏசாயா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. பாருங்க, அவர் சொல்றாரு, ஒரு கனியும் கிடைச்சல, ஒன்னும் கிடைக்கல, தூதர்களை விட்டாலும் கிடைக்கல, என் திராட்சை செடிகளுக்கு செய்யாததை இனி நான் எதுக்கு செய்வேன்? என் திராட்சை செடி நற்குல செடி என்று நட்டனே, என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாததை செய்யாத எந்த வேலை, எந்த சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உரைக்கலையா? இல்லை உங்களுடைய ஆவி ஆத்துமா பரலோகத்துக்கு போகும்படி சபைகளை கட்டி எழுப்பலையா?
ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும்படி உங்களை கடிந்து கொண்டு எச்சரிக்கலையா? உங்கள் ரகசிய வாழ்க்கையை, உங்கள் இருதயத்தின் நினைவை கர்த்தர் அறிந்து உங்களை நான் நின்று சாகிறது மாதிரி கடிந்து கொண்டு எச்சரித்து கர்த்தர் உங்களை நடத்தலையா? இல்லை உங்களுக்கு ஆசீர்வாத மழையை தரலையா? இல்லை சமாதானத்தின் ஆவியை தரலையா? இல்லை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை தரலையா? இல்லை வேலை செய்யக்கூடிய சரீர ஆரோக்கியத்தை தரலையா? ஆண்டவருடைய ஞானத்தை என்னத்தை தரல? நீங்களே உங்க தலையில மண்ணவாரி போட்டியலை தவிர கர்த்தர் தராம இல்லை. வாசிங்க 4வது வசனம். செய்யாத எந்த வேலையை இனி என்ன செய்யலாம்? உங்களுக்கு செய்யலாம். பாருங்க, முழங்கால் ஜெபத்தை தாராரு, புதன்கிழமை கூட்டத்தை தாராரு, வெள்ளிக்கிழமை கூட்டத்தை தாராரு, உபவாச கூட்டங்களை தாராரு, ராத்திரி ஜபங்களை தாராரு, ஆல் நைட்டு பிரேயரை தாராரு, உபவாச பண்டிகையை தாராரு, மாசப்பிறப்பின் பண்டிகையை தாராரு, திருவருந்தின் பண்டிகை. என்னத்தை இந்த சபைக்கு கர்த்தர் தரல? ஒருக்கா கூட வாசி இந்த வசனத்தை. எனக்கு திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை இனி இந்த திராட்சை தோட்டத்துக்கு செய்யலாம்? ஆண்டவர் புலம்பி தீர்க்கிறார். இந்த தோட்டத்தை குறித்து கர்த்தர் புலம்பி தீர்க்கிறார். இந்த திராட்சை செடிகளை குறித்து கர்த்தர் புலம்பி கொண்டிருக்கிறார். அவருடைய வேதனை, இருதயன் வேதனையின் வெளிப்பாடு ஊழியக்காரனுடைய வாயில் வந்து கொண்டே இருக்கிறது. ஊழியக்காரனுடைய இருதயத்தில் வேதனை வந்து கொண்டிருக்கிறது. என்றால் கர்த்தர் இந்த தேசத்தில் யாருக்கும் கொடுக்காத வெளிப்பாடு, யாருக்கும் கொடுக்காத சத்தியம், பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு இன்ச்சு கூட தகுதி இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேதத்தில் மறைந்திருக்கிற புதை பொருட்களை எல்லாம் வெளிப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தப்பத்தை புசித்து சமூகத்தப்பத்தை ருசிப்பதற்காக சுத்திகரிப்பு வச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பங்கு உண்டாக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பாதங்களுகிற நிகழ்ச்சியை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் மாசந்தோறும் ஆண்டவரோடு ஒன்று சேர்கிற, ஆண்டவருடைய இரத்தத்தோடு கலந்து கொள்கிற, ஆண்டவருடைய சரீரத்தோடு கலந்து கொள்கிற, நீ நடக்கும் போதும் இருக்கும் போதும் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் ஆண்டவருடைய பாடுபரணங்களை ஞாபகப்படுத்துகிற வசனங்களை தந்து உன்னை கடிந்து கொண்டு சிச்சித்து உன்னை உருவாக்கி எடுத்த தெய்வத்தினுடைய புலம்பலை கர்த்தர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். வேதனையின் வெளிப்பாடு இந்த பாட்டு. கர்த்தருடைய இருதயத்தின் வேதனையின் வெளிப்பாட்டு இந்த பாட்டு. சிந்தித்து பாருங்கள் தேவ மக்களே. ஒரு விசை கூட வாசி. இந்த ஆலயத்துக்கு செய்யாத காரியத்தை இனி என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார். என்ன இருக்கு? என்ன இருக்கு? மனுஷனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஏதாவது நான் குறை இந்த ஆலயத்துக்கு வைத்திருக்கிறேனோ? ஆலயத்துக்கு வைத்திருக்கிறேனோ? நோவாவின் பேழையை கட்டும்போது அது தண்ணீரில் மிதப்பதற்காக ஒரு குறைவில்லாமல் அங்குலம் அங்குலமாக கர்த்தருடைய மகிமையினால் கட்டி எழுப்பப்பட்டது போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக உங்களை கொண்டு செல்வதற்காக உங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை ஒவ்வொரு செங்கலாக அப்படி அடுக்கி அதை ஒரு சபையாக உருவாக்கி எடுத்த தெய்வம் இன்று உங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கீழ்ப்படிதல் என்ன? உங்களுடைய ஒழுங்கு என்ன? உங்களுடைய நடைகள் என்ன? உங்களுடைய பேச்சுகள் என்ன? உங்களுடைய சிந்தனைகள் என்ன? உங்களுடைய இருதயம் என்ன? ஒருக்காவோட வாசி மகா. ஆண்டவர் சொல்றார், நான் இந்த ஆலயத்துக்கு செய்யாத எந்த வேலையை இனி நான் செய்யலாம். அவர் யோசிக்கிறார் பாருங்க. ஆண்டவரை யோசிக்க விட்ட ஒரு திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் உங்களை தவிர ஒருத்தனை இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஞானம் சிறந்தவர்கள், அவ்வளோ அறிவு படைத்தவர்கள், அவ்வளோ சுயநீதி உள்ளவர்கள். சொந்த காரியம் சிந்தாபாத், எனக்கு மட்டும் ஆவி கிடைச்சா போதும். மேட்டில் கொண்டு செடியை நட்ட ஒரே ஒரு காரணம், அடிக்கடி மழை பெய்யணும். ஆனால் கெட்டி நிற்க விடாது. கெட்டி தின்னா என்னஞ்சிரும்? செத்து போயிரும் செடி. ஆமே, இது அப்படியா? எங்களுக்கு அடிக்கடி மழை வேணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், கூட்டம் வேணும், ஜெபம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனால் எங்கள் மூலமாக யாருக்கும் கொடுக்க மாட்டோம், எங்களுக்குள்ளே வச்சிருப்போம். ஆமே, யாருக்கெல்லாம் விளங்குது? ஒரு காவோட வாசி மகா.
இந்த திருச்சபைகளுக்காக ஆண்டவர் செய்யாத ஒரு வேலை இருக்குதுன்னா உங்களை குறித்து கேட்கிறேன், தயவு செய்து கேட்கிறேன், இருகரம் கூப்பி கேட்கிறேன். ஆண்டவர் இன்னும் ஏதாவது செய்ய இருந்தா சொல்லுங்க, நான் ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஒரு காட வாசி மகா. இந்த சபைக்கு ஆண்டவர் செய்யாத எந்த வேலையை உங்களுக்கு இனி செய்யலாம். உங்களை பாருங்க, எந்தெந்த இடத்திலிருந்து பிடிச்சிட்டு வந்தாருன்னு, எந்தெந்த இடத்திலிருந்து கொண்டு வந்தாருன்னு பாருங்க, எந்தெந்த சூழ்நிலையில் கொண்டு வந்தாருன்னு பாருங்க, எந்தெந்த வெரைட்டியில் கொண்டு வந்தாருன்னு பாருங்க. ஒரே ஒரு நோக்கம்தான், என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அழுது கொண்டு தந்த செய்தி இது. அவர் கண்ணீரோடு வந்து நின்று நாம் வசனம் தியானிச்ச அதே இடத்துல கிட்டத்தட்ட 15 வருஷத்திற்கு முன்னால எந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமை வந்து நின்று 4 மணிக்கூர் என்ற பேசிச்சோ அதே இடத்துல அவருடைய மகிமையில் வந்து நின்று கண்ணீரோடு தந்த செய்தி இது. நீ விசுவாசித்த விசுவாசி, விசுவாசிக்கலன்னா விசுவாசிக்காண்டா. அன்னைக்கு ஒரு சில ஜென்மங்களுக்காக அதே இடத்துல முழங்கால் போட்டு ஆண்டவரோடு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தேன். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. கண்ணீரோடு தந்த வார்த்தை, அவர் வேதனையோடு புலம்பின காரியம். ஒரு கவுட வாசி மகா. இந்த ஆலயத்துக்கும் ஆலயத்தில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கும் இதுவரை செய்யாத யாதாவது செய்ய வேண்டியது உண்டோ? வாசி. செய்யாத எந்த வேலையும் இனி செய்யலாம். எதுக்கு அந்த காரியத்தை எல்லாம் செய்தேன்னா, இப்போ நம்ம தேசத்தில் 7 ஆதி திருச்சபைகளும் விழுந்து போய் பாவத்தின் கொடுமையில் அகப்பட்டு மணவாட்டி அந்தஸ்தை விட்டு, அதாவது ஆடம்பரம் என்கிற அணிகலங்களினாலும் வஸ்திரங்களினாலும் ராபோஜன பந்தியில் தேவனுடைய பாடு மரணங்களை ஞாபகப்படுத்துகிற இந்த உன்னதமான பண்டிகையில் அலங்காரத்தோடு, விபச்சார அலங்காரத்தோடு, நடிகையின் அலங்காரத்தோடு, நடிகரின் அலங்காரத்தோடு, உலக சிந்தனையோடு, உலக யோசனையோடு ராபோஜன பந்தியில் கைபோட்டு மணவாட்டி அந்தஸ்தை இழந்த திருச்சபைகளின் மத்தியில் ஒரு திருச்சபையை எழுப்புவதற்காக தான் இவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்தார். நீ என்ன செய்த? நீ என்ன செய்த? நீ எங்கே இருக்கிற? அவர் அழுது கொண்டு புலம்பின வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கோட வாசி மகா. நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி நான் செய்யலாம். அவ்வளவு செய்து நல்ல திராட்சை பழங்களை, அதாவது நல்ல கனிகளை, ருசி உள்ள கனிகளை, ராபோஜன பந்திக்கு ஏற்ற கனிகளை தரும் என்று நான் காத்திருந்தேன். அதுவோ கஸ்பான அனுபவத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தது என்ன? ஆண்டவருக்கு உங்களோடு வழக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு உங்களோடு வழக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கவுட வாசித்து முடி. செய்யாத எந்த வேலையை செய்யலாம் காத்திருந்தேன். உன் சுய யோசனை, சுய சிந்தனை, ஆணவம், ஆங்காரம், திமிரு, கொழுப்பு, சரீர பலன், இந்த பணக்கொழுப்பு இல்லைங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீயே உள்ளத்தில் உருவாக்கி வச்சு விட்டு ஆண்டவருக்கு கசப்பான அனுபவத்தை கொடுத்து, ஆண்டவரோடு மறுமொழி பேசி, ஆண்டவரோடு கோபம் கொண்டு, ஆண்டவரோடு வேதனைப்படுத்தி ஆண்டவரை மனமடி வச்ச உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கசப்பான அனுபவம் தந்தது என்ன? கசப்பான அனுபவம் தந்தது என்ன? 2 நாளாகமம் அந்த இடத்தை தாண்டி போகிறேன். 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 21வது வசனம். 2 நாளாகமம் 36:21.
கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. புரியுதா? வாசிங்களா? கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தன்னுடைய ஓய்வு வருஷங்களை தீர் மட்டும் அது பாழாய் கடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷ காலம். ஆமென், ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு மதத்துக்கு ஒப்பிட்டு பேசக்கூடாது. மதம் அல்ல, ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுப்பதற்காக ஆண்டுடைய தோட்டமாகிய, ஆண்டுடைய திராட்சை தோட்டமாகிய சபையில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்க வேண்டும். அது ஒன்றந்தான். இல்லை உலகத்தில் சண்டைக்கு போகிறது, உலகத்தில் சச்சருக்கு போகிறது, இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற பிஜேபிகள், இல்லைங்க ஆர்எஸ்எஸ்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினால், இல்லைங்க ஒரு சுவிசேஷத்தை உண்டு பண்ணினால் அவங்களிடம் தர்க்கிக்க போகிறது, அவங்களிடம் சண்டைக்கு போகிறது அல்ல. உன்னுடைய வேலை அந்த தர்க்கிப்பதற்கோ இல்லை அது குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கோ அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு நல்ல கனி கொடுப்பதற்காக மறுபதில் பேசாம ஆண்டவரோடு இருந்தால் கர்த்தர் யுத்தம் பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். யாருக்கெல்லாம் வழங்குது? இன்னைக்கு பாருங்க, எங்கே பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்ல போகிறாங்க, அவங்க பிடிச்சி பிரச்சனை பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு சோத்திரம் பண்ணிட்டு அந்த இடத்துல 2 மாறக்கு இல்லை சண்டை போடுவாங்க, எதிர்ப்புறம் பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி வேதத்தில் சொல்லவே இல்லை. எந்த இடத்துல ஒன்று ஏற்றுக்கொள்ளலையோ காலில் உள்ள தூசியை தட்டிட்டு போன்னு சொல்கிறாரு. ஏற்றுக்கொள்ள இடத்துல தண்ணியை வாங்கி குடின்னு சொல்கிறாரு. ஆமென். எந்த இடத்துலையும் சண்டை பிடிச்ச சொல்லலை. இயேசு ஒரு கன்னத்தை அரைஞ்சா என்ன செய்யணும்? மறுகணத்தை காட்டி கொடுக்கணும். காமராஜர் ஒரு இடத்துல சொன்னார், கிறிஸ்தவர்களை சும்மா நினைக்காத, அவன் சண்டை போட மாட்டான், அவன் பொல்லாப்பொண்ணு செய்ய மாட்டான், அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஏதாவது பணங்க இருந்தால் ஜனங்களுடைய ஜீவன் நல்லா இருக்கும்படி, ஒன்றில் ஜீவன் நல்லா இருக்கும்படி ஆஸ்பத்திரியை கட்டுவான், இல்லைங்க நல்ல ஞானம் கிடைக்கும்படி பள்ளியை கட்டுவான். அவன் ஆலயத்துக்கு போய் ஞானத்தை பெற்றுக்கொள்வான். திரும்பி வரம்ப கையில் ஒரு பைபிள் மட்டும்தான் இருக்கான். ஏசாயா 6வது அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரம். ஏசாயா 6:12. கர்த்தர் மனுஷனை தூரமாய் விலக்குவதனால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் மட்டுமே. பாருங்க, நல்லா புரிஞ்சது அந்த வசனம். முடிஞ்சா மனுஷனை தனக்கிட்டென்று அவர் விலக்கிறது அவனுடைய தேசத்தின் வீட்டினுடைய நடிப்பகுதி வெறுமையாகும் வரைக்கும். வாசி இருக்காவோட விலக்குவதும் தேசத்தின் நடுமையம் வரைக்குமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம் அது? 6. எரேமியா 2வது அதிகாரம் 5-6 வாசி. எரேமியா 2வது அதிகாரம் 5-6. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வழியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒருவனும் குடியிராத இருக்கிற தேசமுமான வனாந்தரத்திலே நடத்துகிறவனுமாகிய
கேளாமலும் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பாருங்க, ஆண்டரை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் வறட்சிகளையும் வேதனைகளையும் உண்டு பண்ணி உங்களுடைய தேவன் இப்போ உங்கள்கிட்ட இல்லையோ என்று கேட்காதபடிக்கும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 வாசி. தீமை உன்னை தண்டிக்கும், மாறுபாடுகள் ஒன்று. அதாவது எப்போ ஆண்டவர் அடைப்பை எடுத்து போட்டாரோ, வசனம் என்கிற அடைப்பை எடுத்து போட்டாரோ, வசனம் என்கிற அந்த அந்த பரிசுத்தத்தை உன்னை விட்டு மாற்றினாரோ அப்பொழுதே. ஹல்லேலூயா. வாசி, இப்போ வாசி. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னிடத்தில் உள்ள பயம் உனக்கு இல்லாம இருக்கிறது. ஆமென். வாசி, தொடர்ந்து வாசி. எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள், உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது வாசித்த? 19, 20 வாசி. பூர்வ காலம் தொடங்கி நான் உனக்கு நுகத்தடியை முறிச்சு உன் கட்டுகளை அறுத்தேன். நான் இனி உலகத்தின் பாவத்தில் உலக மனுஷர்களைப் போல உலக சூழ்நிலைக்கு நான் முதல்ல இருந்தது போல அடிமை ஆக மாட்டேன் என்று சொன்னாயே, சொன்னாயே, சொன்னாயே. இந்த இடத்தை நல்லா யோசிக்கணும். சொன்னாயே, ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசிய அந்த விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் செய்தவர்களைப் போல இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை சற்று சிந்திக்கணும். நீ சொன்ன நான் இனி உலக பாவத்தில் உலக வாழ்க்கையில் இந்த உலக சூழ்நிலையில் வாழ மாட்டேன், திருச்சபை ஒழுங்குபடியும் திருமறை சத்தியத்தின்படியும் நான் நடப்பேன், உடுப்பேன், வாழ்வேன் என்று ஆண்டவரோடு சொன்னார். நான் இனி மாற மாட்டேன் என்று கர்த்தரோடு பிராமிஸ் பண்ணின நீ மாறின சூழ்நிலை இந்த விபச்சாரிகளைப் போல, இந்த அலங்காரிகளைப் போல, இந்த நடிகரைப் போல, நடிகையைப் போல உலகத்தில் பாவத்தில் மிதந்து கொண்டு உலக சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 21 வாசி. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்தர திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு கழுதையைப் போல தன்னிச்சையாக சுற்றுகிற இந்த மனுஷர்களைப் போல நீ காட்டு செடியாக மாறினது என்னன்னு கேட்கிறார். 22 வாசி. நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினால, என்ன மண்ணினால கழுவினியா? சத்தமா சொல்லுங்களா. சுத்த ஜலத்தினால கழுவல்ல, ஒவ்வொரு மண்ணினால. அதாவது ஒவ்வொருனா அழுக்கு படிஞ்ச கரை படிச்ச மண்ணினால கழுவினாய். கை அதிக சௌகாரத்தை, எப்படி நல்ல அழுக்கு இருக்குது, நல்ல நல்ல அழுக்கு படிஞ்சிருக்குன்னு நிறைய சவுக்காரத்தை போட்டு வண்ண அரசில் போல் அரசினாலும், நிறைய சவுக்காரத்தை நீ கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக அவர் இந்த உலகம் இருக்கிற நாள் வரைக்கும், நீ ஜீவனோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த கரை இயேசுக்கு முன்னால இருக்கும்னு சொல்றார். வாசி ஒரு கவுட 22 தானே? வாசி. அழுக்கு மண்ணினால கழுவியும் நல்ல சவுக்காரம் காரம் போட்டு கழுவினாலும்
உன் அக்கிரமத்தின் இந்த ரெச்சிப்படைஞ்சு தேவனுடைய சமூகத்து இரத்தத்தையும் தேவனுடைய சமூகத்து அப்பத்தையும் ஆண்டவருடைய பாடு மரணங்களை ஞாபகப்படுத்துகிற உன்னதமான பாக்கியத்தின் நன்மையை பெற்று இந்த ஆண்டவருக்கு நன்மை செய்து ஆண்டவருடைய சபையில் நாட்டப்பட்டவர்களாய் நற்குல செடிகளாய் இருந்து நீ உலகத்தின் பாதையிலே உலகத்தின் சூழ்நிலையிலே உலகத்தின் சிந்தனையிலே நீ போய்கொண்டிருக்கிறதையும் நான் என்னுடைய கண் முன்னை விட்டு மாற்ற மாட்டேன். 22 ஊர்காவோட வாசி. கழுவி கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்றார், இந்த சபைக்கு செய்யாதது இனி உண்டோ என்று யோசித்து பார்க்கக்கூடிய விதத்தில் ஆண்டவருடைய மணவாட்டி சபைகள் 7 திருச்சாதி திருச்சபைகளும் விழுந்து போய் ஆடம்பரமான வாழ்க்கை பிபிஎஸ் என்று சொல்லி அவ்வளவு தாறுமாறாய் நடந்து அக்கிரம வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த திருச்சபைகள் தீந்து போய் நீந்து போய் தீத்து போய் இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் இந்த திருச்சபையை அவர்களுடைய நற்குல செடியாக அவர் உன்னை உருவாக்கி உன்னை ஆயத்தப்படுத்தி இந்த சபையிலே நாட்டி அவர் நல்ல கனிகளை தரும் என்று காத்திருந்த நீயோ உன்னுடைய அக்கிரமத்தின் கரைகளை மாற்ற முடியாதவண்ணோ அது அழிஞ்சு போகாதவண்ணோ கர்த்தருடைய சமூகத்திலே அது நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இருக்கும்படியாகி ஆக்கி வச்சு விட்டு நான் என்ன செய்தேன் என்று நீ ஆண்டவரோடு கேட்கிறாய் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருடைய வேதனையின் வெளிப்பாடு திருச்சபை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மனம் வந்த வாழ்க்கையில் சபைக்கு வருவதற்காக அல்ல, உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் வருவதற்காக அல்ல, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆயத்த ஆராதனையை ஜனங்களுக்காக திறப்பில் நின்று தன்னிடம் கட்ட பரிசுத்த ஆவியின் மகிமையை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்காம இந்த ஆலயத்துக்கு உன் மனம் போல வருகிறது என்ன? சிந்திச்சு பாரு, யோசித்து பாரு. உபவாச பண்டிகையில் கர்த்தராகிய தேவன் உனக்கு செய்த நன்மையை உனக்கு செய்த ஆச்சரியங்களை வந்து சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மெய்மைப்படுத்தாமல் இந்த ஆலயத்துக்கு நீ வருவதென்ன? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி பரிசுத்தப்படுத்தி சுத்த இரத்தம் இதயத்தில் தளிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சுத்த ஜலத்தினால் கழுவப்படாம ஆலயத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆலயத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் ஆண்டவருடைய ஒழுக்கத்தையும் ஆண்டவருடைய நல்நடத்தையும் ஆண்டவருடைய கீழ்ப்படிதலையும் நீ கடைபிடிக்காமல் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகாத ஒரு மணவாட்டி என்கிற அந்தஸ்தரே மணவாளனை எதிர்கொண்டு போவதற்கு உன்னுடைய கைகளை பரிசுத்தப்படுத்தாம ஆலயத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? சிந்தித்து பாருங்கள். ஆலயத்தை குறித்து கர்த்தராகிய தேவன் உன்னை குறித்தும் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய புலம்பலுக்கு ஆண்டவர் அந்த எந்த 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 புலம்பலெல்லாம் உன் இருதயத்தை குத்தப்பட்டதோ அதை இறக்கி வச்சுட்டு போனால் உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். சிந்தித்து பாரு. 23 வாசி. நாம் தீட்டுப்படவில்லை, நாம் பாகால்களை பின்பற்றவில்லை. நீ எப்படி சொல்லலாம்? நீ எப்படி சொல்லலாம்? செய்த அக்கிரத்தை எல்லாம் செய்துட்டு ஆண்டவரை கோபப்படுத்தி விட்டு ஆண்டவரை தீட்டுப்படுத்த வச்சு விட்டு ஆண்டவருக்கு எதிராக வழக்கு உண்டாக்கி ஆண்டவருக்காய் பேசி வச்சு விட்டு நீ சொல்லலாம். 23 ஊர்காவோட வாசி. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ என்ன எப்படி சொல்லலாம்? ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எப்படி சொல்லலாம்? தொடர்ந்து வாசி. பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற உலகத்தின் பிரகாரமாய் இருக்கிற மார்க்கத்தை பார். நீ செய்ததை உணர்ந்து கொள். நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமாக ஓடுகிற பெண்ணு ஒட்டகம் நீ. ஒரு கவடவாசி 23. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுவாய்?
சொல்ல என்ன அதிகாரம் இருக்கு? சொல்ல என்ன தகுதி இருக்கு? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பாரு. உன் வலது கைக்கு இருக்கு, இடது கை இருக்கு, முன்னால இருக்கு, பின்னால இருக்கு. கிறிஸ்தவ மார்க்கங்கள் இருக்கு, இந்து மார்க்கங்கள் இருக்கு, முஸ்லிம் மார்க்கங்கள் இருக்கு. நீ நடந்து போகிற இடத்துல இருக்கிற மார்க்கங்களை பார். நீ செய்ததை, நீ செய்த அக்கிரமத்தை, நீ செய்த தீட்ட, நீ செய்த பொல்லாப்ப, நீ செய்த காரியங்களை நீ புரிந்து கொள், உணர்ந்து கொள். தாறுமாறா மனமந்த போக்கிலே, மனமந்த செய்கையிலே தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணு ஒட்டகம் நீ. ஆமே, ஹalleluya. இனி 24 வாசி. வளாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவரியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை நீ. அது ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவன் ஒருவனும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. ஏனென்றால் உனக்காக, இந்த திருச்சபைக்காக தேவன் செய்யாதது எதுவும் உண்டோ? வாசி தொடர்ந்து. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பாய். கண்டுபிடிப்பார்கள். 24 ஒரு கோட வாசித்துட்டு 6வதுக்கு போவோம். வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவரியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை நீ. இதை யார்? ஒருவனும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதனுடைய மாசத்தில் கண்டுபிடிக்கலாம். ஆமென். மாசத்தில் என்ன? வருகிற உபத்திரவத்தில், சடிதியா வருகிற ஆபத்தில், சடிதியா வருகிற காரியங்களில் அதை கண்டுபிடிக்கலாம் என்று பாருங்க. அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், உபதேசம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அதுதான் வழி அருகே நாட்டப்பட்ட அத்திமரம். நீங்கள் தோட்டத்தில் நாட்டப்பட்ட அத்திமரம் பட்டு போவதற்கு சிறிது காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனுடைய மாதத்தில் தெரியும். அந்த பையன் வழி அருகே நட்டப்பட்ட அத்திமரம், நீங்கள் தோட்டத்தில் நாட்டப்பட்ட அத்திமரம். இது ரெண்டாம் வித்தியாசம். அந்த மனுஷனுக்கு போயிட்டு ஒரு 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 பேப்பரில் பொதியில் காணிக்க நின்றுச்சான். பஸ்ஸுக்கெல்லாம் காருக்கெல்லாம் பெட்ரோல் ஊற்றணும் இல்லை, அரவியா ஊழியக்காரங்க வாங்க தான் வரும். பிரமாண்டு கார் வேற கொண்டு ஓடிச்சிடும். மாப்பிள்ளையும் பண்ணாட்டியும் வாங்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கடுமையாக சொல்லி எச்சரிச்சுட்டு வந்தேன். இது ஒரு கடைசி இது கூட இருக்கு, கடைசி இந்த செய்தி கூட இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். கால் ஒடிஞ்சு கிடக்கு. 2 வாரம் ஆகுமா நான் போய்? 2 இல்லைங்க 3 வாரம் இருக்கு. ஆமென். சிந்திச்சு பாருங்க. தோட்டத்தில் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் கண்ணீரை காண்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தோட்டத்தில் இல்லாத நாளில் வந்த ஆபத்தை சிந்தித்து பாருங்கள். இன்னும் அந்த ஆபத்துக்கள் உங்களுக்கு வரும். 24 ஒரு கோட வாசி. ஒவ்வொருவரும் வீட்டில் போய் 19லிருந்து 24வது வசனம் வரை நல்ல வாசிங்க. அடப்பை எடுத்து போட்டால் என்ன நடக்கும் என்று. வனாந்தரத்தில் பழகினதும் தன் இச்சையின் மதவரியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை நீ. அதனுடைய ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? ஒருத்தரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிக்கலாம். இனி ஏசாயா 5:5 வாசி. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எந்த புலம்பல் உன் இருதயம் குத்தப்பட்டதோ அந்த புலம்பல், ஒருவேளை நீ பிந்தி வந்த காரியமாக இருக்கலாம், திருச்சபையில் கலந்து கொள்ளாததாக இருக்கலாம், திருவிருந்தில் கலந்து கொள்ளாததாக இருக்கலாம், உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளாததாக இருக்கலாம், இடக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாததாக இருக்கலாம், ஆயத்தாராதனைக்கு கலந்து கொள்ளாத இருக்கலாம், மாதப்பிறப்பின் பண்டிகையில் கலந்து கொள்ளாததாக இருக்கலாம். எந்த காரியத்தில் உன் இருதயம் குத்தப்பட்டதோ அந்த குத்தப்பட்ட புலம்பலை இந்த சபையில் நீ இருக்கிற இடத்துல வச்சுட்டு போனா உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya. இல்லாட்டா அந்த செடிகளுக்கு கர்த்தர் செய்கிறதை சொல்லுகிறார். வாசி 5வது வசனம். இப்போதும் செய்வதை உங்களுக்கு, அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கிற நற்செடி கொடி என்று நம்பி நட்ட திராட்சை கொடிகளுக்கு அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். அந்த வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அது அதன் அடைப்பை தகர்ப்பேன். பாருங்க, சபையில் ஆண்டோடைய பந்தியில் ஆண்டோடைய அன்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பாதுகாப்பு வச்சிருக்கிறார் என்று. இது கண் இல்லாத குருடனை போல, காதில்லாத செவிடனை போல, நாவில்லாத ஊமையனை போல, நீ அறிஞ்சும் அறியாதது போல திமிரு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்து இயேசுவையே உலகத்தில் அவமானப்படுத்தி இயேசுனுடைய சாட்சிகளை நிர்மூலமாக்கி இயேசுவை வீதியிலே வழங்கி நீ தண்டிக்கக்கூடிய இடத்துல மாறுகிறதற்கு எத்தனை அடைப்புகளை மாற்றுகிறார். உனக்கு ஆபத்து வராததன் யோசனையை, ஆபத்து வராததன் காரணத்தை யோசித்து பார். உனக்கு சடிதி ஆபத்து வராதது என்னத்தினால, உபத்திரம் வராதது என்னத்தினால என்பதை நீ நினைச்சுப்பார். உனக்காக திறப்பில் நின்று உன்னை வழி நடத்துவதற்காக தந்த ஊழியக்காரன் மூலமாக உனக்கு எத்தனை அடைப்பு, எத்தனை பாதுகாப்பு, எத்தனை ப்ரொடெக்ஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாரு. ஒரு கவுடந்த வசனத்தை வாசி. இப்பொழுதும் உனக்கு செய்கிறதை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அறிவிப்பேன். பாதுகாப்பு வேலியை எடுத்து போடுவார், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்த்து போடுவேன், அது மிதி உண்டு போகும். ஹalleluya. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லலாமே, முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லலாமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏசாயா 27:10-11 வாசி. வாசித்தமோ இல்லை? ஏசாயா 27:10-11. அரணான நகரம் அவாந்தர, பாருங்க, அடப்பை எடுத்து போட 3 விதமான ப்ரொடெக்ஷனை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றி போடுவார். இன்னைக்கு கடைசி எச்சரிக்கையா இருக்கலாம், கடைசி வார்த்தையா இருக்கலாம். அவர் புலம்பி தீர்க்கிறார், வேதனையின் வெளிப்பாட உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். நான் வசனத்தை விட்டு ஒரு பிட்டு கூட வெளியில போகல, ஒரு கதை கூட சொல்லல, உங்களுக்கு போர் அடிக்கும்னு ஒரு பாட்டுக்கு கூட நான் விடல. விழித்திருந்தால் நீ பாக்கியவான். ஆமென். வாசி. அதாவது நல்ல அரணா பாதுகாப்பா இருக்கிற நகரம் அவாந்தரையாகும், அது அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்தரத்தை போல விட்டு விடப்பட்டதாயிருக்கும். கன்று குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அந்த தலைகளை தின்னும், அந்த கொம்புகள் உலர்ந்து போய் ஒடிந்து போகும். ஸ்திரீகள், ஆம்பளை அல்ல, பொட்ட பிள்ளைகளை வந்து வீடுகளை, அதாவது அந்த அடைப்பை மாற்றி விட்டா நற்சல கொடியா இருக்கிற நீயோ உன் குடும்பத்தையோ ஸ்திரீகள் வந்து அவமானப்படுத்துவார்கள், கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உணர்வுள்ள ஜனங்களா இருந்தால் கர்த்தர் இறங்குவார். அதுக்கு தான் 2 பேரும் சொன்னேன். யூதாசுக்கு உணர்வு வரல, பேதுருக்கு உணர்வு வந்து, மிரியமுக்கு உணர்வு வரல, ஆரோனுக்கு உணர்வு வந்து, சவுலுக்கு உணர்வு வரல, தாவீதுக்கு உணர்வு வந்து. அது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உணர்வில்லாத ஜனங்கள், ஆகையால் உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். முடிஞ்சா சரி. சங்கீதம் 80:12-13. சங்கீதம் 80:12-13. இப்பொழுதும் வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக
பாருங்க, பணம் ஒரு பணம் வந்தால் 3 பணமாக செலவழியாம். நீ வியாபாரம் செய்யலாம், இல்லை தொழில் செய்யலாம், இல்லை ஏதாவது வேலை செய்யலாம். ஆண்டவருடைய அடைப்பு ஒன்றை விட்டு மாறிட்டன்னா செலவு வரவு ஒன்றா இருக்கும், செலவு 3ஆக இருக்கும். அவ்வளவு 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 அதாவது உபத்திரவ பாடுகளை, வியாதிகளை, கஷ்டங்களை உண்டு பண்ணும் என்று வேதம் சொல்லுகிற. ஒரு கூட வாசி 12. இப்பொழுதும் வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக, பாருங்க, வாரவனும் போறவனும் அதை நம்மளை பரிகாசம் அடிக்கும்படி, நிந்திக்கும்படிக்கும்படி, நம்ம பணங்கள் வெறுதே போகும்படி. வாசி. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அடைப்புகளை ஏன் தகர்த்தி போட்டீர்? வாசி அடுத்தது. காற்று பன்றி அதை உழுது போடுகிறது, மேய்ந்து போடுகிறது. பாருங்க, ஒரு கஷ்டம் திரும்ப வந்தோடனே கேட்ப, ஆண்டவரே இப்படிப்பட்ட உபத்திரம் வரைக்கு நான் என்ன பாவம் செய்தேன், என்ன தீட்டு செய்தேன், என்ன குற்றம் செய்தேன் என்று சொல்லி கேட்பியா? ஆனாலும் கர்த்தர் அதுக்கு மனம் இறங்க மாட்டாராம். ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லுகிறார். 10 நிமிஷம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பிந்தி வாரவர்களையும் குறித்து சொல்லுகிறார். திருச்சபை ஒழுங்க கடைபிடிக்காத எந்த ஜென்மம் இருந்தாலும் அவர்களையும் கர்த்தர் குறித்து சொல்லுகிறார். ஆண்டவருக்கு கனி கொடுக்காத வாழ்க்கை வாழுகிற எந்த மனுஷனும், எந்த மனுஷியா இருந்தாலும் கர்த்தர் அதை அவங்களை குறித்து சொல்லுகிறார். காட்டு பண்ணியும் வேற இன்னொன்று என்ன மேயும், வெளி மிருகங்களும் வந்து மேயக்கூடிய இடத்துல உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சீர்குலைக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4 வசனமா, 4வது அதிகாரம் 3வது வசனமா? 4:3 வாசிங்க. தின்மார்க்களை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதிமான்களுடைய பாதங்கள் பரிசுத்தமாக்கப்படும். ஆண்டவரோடு வழக்குண்டாக்குறவர்கள், ஆண்டவர் நற்குலை செடி என்று நட்டு நல்ல கனி கொடுக்காமல் ஆண்டவரோடு வழக்காடினவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்தவானுடைய காலில் சாம்பலுக்கு தூளாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நற்செல கொடி கனி தரும் என்று நற்குல செடியை நட்டு அது கசப்பானதும் காட்டு செடியுமாய் போனது என்ன? அப்படி இருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலை 3, 4, 5 விதமான அடைப்புகளை கர்த்தர் எடுத்து போடும்போது இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய குடும்பத்திற்கு வந்து நிற்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. அதை பாழாய் போக்கி விடுவேன், அதனுடைய கிளை நறுக்கப்படாது, களை கொத்தி எடுக்கப்படாதது போகிறபடியினால் முட்செடிகளும் முதலிஞ்சிலும் முறைக்கும், அதிலே மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13-14 வாசி. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13-14. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினாலே நிறைந்தது, அழிச்சு போடுவேன். ஒரு மரத்தை உண்டாக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல கனி தரும் என்று நற்களை சொடியாக உன்னை மாற்றி, கற்களை மாற்றி தள்ளி, அதனுடைய இடர்பாடுகளை மாற்றி தண்ணி, நல்ல தண்ணியை விட்டு அந்த அடிக்கடி ஆண்டவருடைய அபிஷேக தைலத்தினால் உன்னை நினைச்சு நல்ல கனி தரும் என்று நட்டு விட்டு, அது கசப்பான மரம் பழம் தந்தது என்ன, இல்லை காட்டு செடியாய் மாறினது என்ன? இப்படி மாறுகிறதுனால அடைப்பை எடுத்து போடுவேன் என்று போட்டு ஆண்டவருடைய எரிச்சல்
கோபமும் வந்து அழிக்கப்பட்டு போவீர்கள் என்பதை நோவாவின் மூலமாக காட்டி தருகிறார். அதனால இந்த சபையில் கனி கொடுக்கிற விதமாய் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறீங்க. அவர்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடாம, கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல கர்த்தராகிய தேவனுடைய நறுமண தைலத்தை முகந்தெடுக்கிற பலியை போல கர்த்தர் உங்களை அரவணைத்து, நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணினது போல கர்த்தராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பேழை உங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார். மற்ற அத்தனை பேரும், பேழைக்குள்ளே இராத அத்தனை பேரும் அழிந்து போவார்கள். ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. லேவியாகமம் 26, லேவியாகமம் 26 31 32. லேவியாகமம் 26 31 32. நான் உங்கள் பட்டணங்களை வீடுகளை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையே நான் முகர்ந்து கொள்ளாமல் இருப்பேன். நான் உங்கள் வீடை பாழாக்கி அந்த பக்கத்தில் குடியிருக்கிற சத்துருக்கள் பிரமிப்பார்கள். பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் ஆராதிக்கிறா, ஆண்டவரை துதிக்கிறா, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தினா, வெள்ளை கெட்டினா, தாலியை கலத்தினா. இப்ப பாரு, நீங்கள் சொல்லுகிறதை காதால நான் கேட்கிறேனே. இது ஒரு தலைமுறையா பெந்தேகோஸ்துக்கு போகணும், ஒரு பலமுறையா அந்த ஆராதனைக்கு போகணும். அவங்க வீட்டில் இப்படி நடக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னா, உன்னை போல அன்னைக்கு அவர்கள் அந்த சபையில் இருந்தது நிமித்தம் நற்குல செடி என்று நாட்டப்பட்ட செடி நற்குல கனியை கொடுக்காமல், ருசி உள்ள கனியை கொடுக்காமல், கசப்பான கனியையும் காட்டு செடியை போல மாறினது நிமித்தம் அந்த குடும்பத்தை இன்று உங்கள் கண் முன்னால் காட்சியை வைக்கிறார். நாளைக்கு உங்க குடும்பத்தை மற்றவர்களுக்கு கண் முன்னாய் வைக்காமல் இருப்பதற்காக கர்த்தர் புலம்புகிற புலம்பல் உன்னிட்ட எதை இருக்கிறதோ அதை இன்னைக்கு இறக்கி வச்சுட்டு போ. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவருடைய நோக்கமே இஸ்ரவேல் ஜனங்களை, கிறிஸ்தவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதாம். பிழையாம் சொல்றான். தேவனுடைய நோக்கம் இந்த கிறிஸ்தவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான். அவர்களை சபிக்கிறவர்களை சபிச்சு போடுவார், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவனுடைய சுவிசேஷத்தையும் பெற்ற நீ உன் வீடு மற்றவர்கள் அதாவது பரிகாசம் அடிக்கும்படியாக உன்னுடைய சந்ததிகளை கொண்டு வைத்து விடாதபடிக்கு இன்று உங்க கண் முன்னால் ஆதி பெந்தேகோஸ்துக்கு போனவர்களை பரிகாசம் அடிக்கக்கூடிய இடத்துல கொண்டு வைக்கிறது போல உங்கள் குடும்பங்கள் கொண்டு வைக்கப்படாத இருக்கும்படி ஞானத்தோடு இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 32 வாசித்தியா? அடுத்தது 7வது வசனம். இல்ல ஏசாயா 7 23 25. 23 25. ஏசாயா 7 23 25. அந்நாளிலே 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலம் எல்லாம். நல்ல விளங்கணும். 1000 வெள்ளிக்காசு. 1000 வெள்ளிக்காசு தானே? 1000 வெள்ளிக்காசு தானே? யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசு தான். ஆண்டவர் நாட்டின திராட்சை செடி உன் குடும்பம் 1000 வெள்ளிக்காசு பெறும்படியான மகிமை பெற்ற குடும்பமா மாறுச்சு, ஆசீர்வாதம் பெற்ற குடும்பமா மாறுச்சு. ஆனை நீ சீரழிப்பதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை நீ நிர்மூலமாக்குவதற்கு நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாய். வாசி. அந்நாளிலே 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலம் எல்லாம் முட்செடியும் நெறிஞ்சலுமாகும். அடுத்த வசனமா? தேசமெல்லாம் உன் வீடெல்லாம் உண்டாயிருப்பதனால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதா இருக்கும். ரவுடிசம் இல்லாம போக முடியாத சூழ்நிலை உண்டாகும். ஆமே. ரவுடிசம் இல்லாம
போக முடியும் இல்லாமல் போக முடியாது என்கிற சூழ்நிலை உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு தந்த தோட்டங்களில், உங்களுக்கு தந்த வேலைகளில், உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களில், உங்களுக்கு தந்த தொழில்களில். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலியா சொல்லலாமே. உற்சாகமாக ஒரு அல்லேலியா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லலாமே. இனி 25 வாசி. உண்டே பயப்படுவதனால், போக கூடாமையினால், இப்படிப்பட்ட தேசத்தை தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். திருச்செந்தூரில் 2 இடத்தை எனக்கு தாரன்னு சொல்லியிருக்கிறது இதுதான். யாரும் போக முடியாது, முள்காடு. ஆண்டுடைய எரிச்சலினால், விக்கிரக ஆராதனையினால் அவங்களுடைய சம்பாத்தியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புறஜாதிகளின் பணத்தை வச்சு பிரயோஜனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆள் எனக்கு கொஞ்சம் பணம் கடன் தந்து, அந்த ஆளுக்கு பணம் இல்லை, புறஜாதியினுடைய பணம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இருதயத்தில் நினைச்சலாம், நான் கொடுத்த பண்ணோ. கர்த்தர் புறஜாதிகளை கொண்டு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பணம். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமா. இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வரைக்கும் இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். பாருங்க, எல்லா பயிரும் ஆயத்தமாயிட்டே இருக்கு, எல்லா ஆசீர்வாதம். 3 மாசத்துல அறுப்பு வருது. கர்த்தர் மழையை தடுத்தாராம். நம்ம நினைச்சிருப்போம், இன்னும் 3 மாசத்துல இந்த நெல் பயிரை, இந்த 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 கோதுமை மணியை, இந்த சேமையை, இந்த 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 கம்பை, இந்த கேழ்வரவை அறுத்து போடலான்னு நினைச்சோம். 3 மாதத்தையும் முன்ன மழை அடைச்சிட்டாரு. அத்திரியும் கருக்கி போச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஆமென். வாசியவர்கா. இதுவும் இல்லாமல் அறுப்பு காலம் வரைக்கும் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போது மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழையை பெய்யவும் மழை பெய்யாமல் இருக்கவும் செய்தேன். காய்ந்து போனது. ஆமென் சொல்லலாமே. இனி ஏசாயா 5:7 வாசி. சேனைகளுடைய கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேல் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? இதுவரை பேசினது திராட்சை தோட்டத்தையோ இஸ்ரவேல் ஜனங்களையோ அல்ல, இந்த திராட்சை தோட்டத்தையோ ஆலயத்தை குறித்த அல்ல, நமக்கு தந்த திருச்சபையையும் ஒன்னையும் என்னையும் குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு கவனவாசி புரியுது. சேனைகளின் கர்த்தராகிய தேவனின் திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அது மனமகிழ்ச்சியின் நாற்று. நீ தான் ஒன்னதான் சொல்றார். யூதாவின் மனுஷரே, துதிக்கிற பிள்ளைகள் தான் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், ஆனால் கொடுமை நடக்குது. நீதிக்கு காத்திருந்தார், கர்த்தருடைய முறைப்பாடு, அதாவது நீதியற்ற முறைப்பாடு. ஆமே. கர்த்தருடைய திருச்சபை ஒழுங்கு, திருமறை சத்தியத்துக்கு கடைபிடிக்காம, அதாவது தாறுமாறான ஒழுங்க கடைபிடிக்கிங்க. அதாவது உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம், உலகத்துடைய இச்சை, உலகத்துடைய பொருளுக்காக மோகிச்சு கர்த்தர் நாட்டின இந்த இந்த நற்குல செடி காட்டு செடியாகவும் கசப்பான பழம் தருகிற மரமும் மாறி. ஏசாயா 17வது அதிகாரம் 9 - 11 வாசி. 9, 10, 11. ஏசாயா 17, 9 - 11. அக்காலத்திலே
அரணான பட்டணங்கள் மீதியாக வைக்கப்பட்ட தலையை போலவும் கொம்பை போலவும் ஆகி பாழாய் கிடக்கும். உன்னுடைய பலமாகிய கண்மலையை இயேசு கிறிஸ்துவ நினையாம நீ ரட்சிப்பு தந்த தேவத்தை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் அக்காலத்திலே நாற்றுகளை வளரவும் பகற்காலத்திலே நாற்றை வளரவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும். அதுக்கு அர்த்தத்தை சொல்லித்தாரேன். இயேசு என்கிற கண்மலையும் ரட்சிப்பு என்கிற தேவனுடைய மகிமையும் விட்டு அகன்று நீ போனா, நீ நாற்றை நட்டாலும் முளைச்சாலும் அதாவது வளர்த்தினாலும் அறுவடை செய்து அம்பாரத்தில் கொண்டு தானியங்களை நிறைச்சாலும் அங்கு துக்கம் மட்டுமே இருக்கும். ஆமே, கண்முன்னா காண்றோம், லட்சங்களை கோடிகளை சம்பாரித்து வைக்கிறோம். கடைசியில் அந்த சம்பாத்தியத்தின் பிரயோஜனத்துக்கு வரும்போது துக்கம்தான் இருக்கிறது, துயரம்தான் இருக்கிறது, வேதனை தான் இருக்கிறது. அப்போ ஆடி ஓடி ஆண்டவரை விட்டு விலகி நீ சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? நீ கொஞ்சம் சம்பாதிச்சாலும் வாரி சாப்பிடுகிறத கோரி தின்னாலும் வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை புசித்து ஆண்டவரை பாடி மகிழ்ந்து சரீரத்துக்கும் தன்னுடைய சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுத்து தன்னுடைய உடல் உழைப்புக்கு ரெஸ்ட் கொடுத்து ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மகிமைப்பாடு நீ மயமை இல்லைங்களும் கொஞ்சமாக இருந்தாலும் உன் வீட்டில் துக்கம் இல்லை. நீ அம்பாரமாய் சேர்த்து வச்சாலும் நீ சேர்த்து வைக்கிற காலத்தில் உன் வீட்டில் துக்கம் விழும். வாசி ஒரு விசை கூட கடைசி வாசித்தது. பகல் காலத்திலே நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே விதையை முளைக்கவே பண்ணினாலும் நீ பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்களிடத்தில் உண்டாகும். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5-6. திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்பே பூ பூத்து காய்கள் பிஞ்சா இருக்கும் போதே எப்படி கர்த்தர் அறிவாள்னாலே அவைகளை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார். யாருக்கெல்லாம் விளங்குது? இனி ஏசாயா 5:7 அவர் கூட வாசி, அப்போ புரியும். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், கொடுமை தான் இருந்து. அவர் நீதிக்கு காத்திருந்தார், முறைப்பாடு தாறுமாறு தான் இருந்து. இதனுடைய இதனுடைய அர்த்தம்தான் முதல்ல சொன்ன ஏசாயா 11 தானா 17. ஏசாயா 17 அடுத்தது 18 வாசித்தேங்களா? 18 வாசிங்க. இந்த வசனங்களை குறித்து வச்சவங்க வீட்டில் ஒருக்கோட தேனிங்க. ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளோ இரக்கம் வச்சிருந்தார், எவ்வளவு விருப்பம் வச்சிருந்தார், எவ்வளவு தயவு வச்சிருந்தார், எவ்வளவு இரக்கத்தினால் உங்களை பாதுகாத்தார். ஆனால் நீ உன் சுயபலத்தினால், சுய சிந்தனையினால், சுய யோசனையினால், சுய நீதியினால் உங்களையே நீங்களே அழித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த ஆலயத்தில் உங்களை நாட்டப்பட்டு நல்ல ஆசீர்வாதத்தை தந்து தற்கொலை இல்லை மரணப்பாடுகளை விட்டு விலக்கி உங்களை காத்து கொண்டது துக்கமான விஷயம் என்று அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்.